மோகன் ஒரு பெரிய பிசினஸ் புள்ளி. ஆனால் கொஞ்ச நாளாக பிசினஸ் கொஞ்சம் டல்லாக போய்க் கொண்டிருக்கிறது. அவர் பணக்காரராக இருந்தவரை அவரை சுற்றி எல்லோரும் கும்மி அடித்துக் கொண்டிருந்தனர். அவர் இப்போது பணத்தட்டுப்பாட்டில் வாடும்போது அவரை சுற்றியிருந்த காக்கைகள் பறந்து போய்விட்டன. அவரது 70 வயது முதிர்ச்சி நோய் காரணமாக இப்போது அவரால் முன்போல் அலையவும் முடியவில்லை. அவரது மனைவியே அவரை உதாசீனப்படுத்திவிட்டாள். அவர் செல்வாக்குடன் இருந்தபோது அவரை கொஞ்சிக் கொண்டிருந்த மகனும் மகள்களும் எங்கே வந்து தங்களுடன் ஒட்டிக்கொள்வாரோ என்று பயந்து இப்போது காணாமல் போய்விட்டனர். இவரை திரும்பி கூட பார்ப்பதில்லை. அவர் நல்ல நிலையில் இருந்தபோது, என்னங்க, இன்னும் 2 இட்லி வச்சுக்கோங்க, இப்படி கோழி சாப்பிட்ற மாதிரி அறக்க பறக்க தின்னுவிட்டு வேலை வேலைன்னு அலைஞ்சா உடம்பு என்னத்துக்காகும் என்று கொஞ்சிய மனைவி இன்று நாராய் மரக்கட்டையாய் இருக்கும்போது கண்டுகொள்வதே இல்லை. எப்போது மோகன் மண்டையை போடுவார், சொத்தை பிரித்து கொள்ளலாம் என்றே மனைவியும் மக்களும் காத்து கொண்டிருக்கின்றனர். அவருக்கு இப்போது சிறுநீரக கோளாறு மிகவும் சீரியஸ் ஆகிவிட்டது. 2 கிட்னியும் வேலை செய்யவில்லை. பிழைப்பது ரொம்பவே கடினம். 70 வயதை தாண்டினாலே உடல் உபாதைகள் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும். உறவுகள் வெட்டிக்கொள்ளும் தானே. டாக்டர்களும் அவரை கைவிட்டு விட்டனர். இருக்கும் வரை இருக்கட்டும் என அவரை வீட்டிற்கே அனுப்பிவிட்டனர். மோகன் படுக்கையில் வலியால் துடித்தார். நாராயணா என அரற்றினார். அது அவர் வழக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். சிலர் குடிக்கு அடிமை, சிலர் சிகரெட்டுக்கு, சிலர் காலையில் எழுந்ததும் 1 லிட்டர் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். அதுபோல மோகன் சந்தோஷம் வந்தாலும் அவர் சொல்வது நாராயணாதான், துக்கம் வந்தாலும் நாராயணாதான். நண்பர் கடிஜோக் சொன்னாலும் சிரித்து கொண்டே அவர் சொல்லும் வார்த்தை நாராயணா நாராயணாதான். இப்போது தனியே அறையில் நோயின் வாட்டத்தில் படுத்து கொண்டிருக்கையிலே அவரது நினைவு பழைய காலத்திற்கு சென்றது. தான் சிறு வயதாக இருந்தபோது விளையாட்டு வேடிக்கையில் கவனம் இருந்தது. பின்னர் வாலிபப் பருவம் வந்தபோது பெண்கள் பின்னால் அலைந்தார். பின்னர் கல்யாணமாகி குழந்தை குட்டிகள் என ஆன பிறகு காசு செல்வம் சேர்க்க ஓடினார். இன்றோ முதியவர் ஆன பிறகு நோய் நொடியினால் தன் இயலாமையை எண்ணி நடந்ததை எண்ணி எண்ணி உருகுகிறார். என்றாவது இதுவரை எந்த காலகட்டத்திலாவது இறைவனை நினைத்து பார்த்தோமா? இன்று அந்த கடந்த நாட்களை நினைத்து வருந்தி என்ன பயன்? இறந்த காலம் மீண்டும் வருமா என்ன? மோகன் மனதில் தோன்றியது. வலிமை இழந்த இந்த உடல் சக்கையானது. பற்களை இழந்த இந்த வாய் பொக்கையானது. இன்று முதியவரானேன். யாரும் இல்லை எனக்கு. வாழ்க்கையின் முடிவில் நான் நிறைவேறா ஆசைகள் நெஞ்சத்தில் பீய்த்தது. என்ன செய்வேன்? நாராயணா நாராயணா என்று கதறினார். ஆனாலும் என்ன பயன்? உடலில் வலு இருக்கும்போது, கையில் காசு இருக்கும்போது நல்ல காரியங்களை செய்யாமல் இன்று வருந்தி என்ன பிரயோசனம்? செல்வந்தராய் நான் இருக்கும் வரையும் சுற்றமும் நட்பும் அன்பால் என்னை அணைக்கும். உயிரை உடலை மரணம் பிரிக்கும் உடனே பிணமென உறவுகள் எரிக்கும். இதுதானே நிஜம். இதை தெரிந்துதானே திருமங்கை ஆழ்வார் அன்றே சொன்னார், முற்ற முத்து கோல் துணையா முன் அடி நோக்கி வளைந்து இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையா முன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெரு முளை ஊடு உயிரை வற்ற வாங்கி உண்ட வாயான் வதறி வணங்குதே. ஏ நெஞ்சே, உடலில் வலு இருக்கும் போதே, அதாவது வதரி பத்ரி சேஸ்திரம் நோக்கி புறப்பட்டு விடு. இளவயதில் உடல் நலம் நன்றாயிருக்கும், வருமானமும் இருக்கும், ஏன் நேரம் கூட உன் வசம் இருக்கும். ஆகவே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வதறி சென்று எம்பெருமானை தரிசித்து விடு. அப்படி செய்யாமல் தள்ளி போய்கொண்டே பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று இந்த பயணத்தை ஒத்தி வைத்தால் மிகவும் முதுமையடையும் காலத்தில் இது சாத்தியமாகாது. ஊன்றுகோல் ஆதாரத்துடன் தான் நடக்கவே முடியும் என்ற இயலாமையுடன் பார்வையும் மங்கிவிடுவதால் அறுத்து எடுத்து வைக்க வேண்டிய அரியை முன்னால் குனிந்து கூர்ந்து பார்த்து மிகவும் எச்சரிக்கையாக நடக்க முற்படும் தள்ளாமையுடன் கால் முறிந்து விட்டதோ என்று தோற்றுவிக்கும் மேற்கொண்டு நகர முடியாத அச்சத்துடன் 10 அடி நடப்பதற்குள் சோர்ந்து போய் அமர்ந்து ஓய்வெடுக்க சொல்லும்
களைப்புடன் ஆட்டிப்படைக்கும் முதுமையை சந்திப்பதற்கு முன்னாலேயே வதறி சென்று எம்பெருமானை தரிசித்துவிடு என்றார் திருமங்கை ஆழ்வார். ஒரு மாத நோயின் தாக்கத்திற்கு பிறகு மோகனின் உயிர் அவனை உடலை விட்டு பிரிந்தது. யமதூதர்கள் மோகனின் உயிரை யமலோகத்திற்கு எடுத்து செல்ல வாசலில் வந்து நின்றனர். அதே சமயம் விஷ்ணு தூதர்களும் அங்கே வந்து மோகன் உயிர் எங்களுடன் வைகுண்டம்தான் வரவேண்டும் என்று தர்க்கம் செய்தனர். வாக்குவாதம் இருவரிடையே ஆனது. யமதூதர், மோகன் நிறைய பாவங்கள் செய்தவன், இவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும், இவன் எங்களுடன் தான் வர வேண்டும். உடனே விஷ்ணு தூதர், இவன் நாராயணா நாராயணா என்று பலமுறை சொன்னவன், எனவே இவன் நாராயண பக்தன், ஆதலால் எங்களுக்கு தான் அவன் உயிர் சொந்தம். உடனே யமதூதர்கள், அது எப்படி இறக்கும்போது அவன் நினைவே அவனுக்கு இல்லையே, அப்படி இருக்கையில் அவன் எப்படி உங்களுக்கு சொந்தம்? விஷ்ணு தூதர்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இது நாராயணனின் ஆணை. வேண்டுமெனில் நீங்கள் யமனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எப்போது மோகன் பகவான் நாமத்தை சொன்னானோ அப்போதே அவன் பாவங்கள் தொலைந்தது. இறுதியில் வென்றவர் விஷ்ணு தூதர்கள். சடுதியில் நற்கதி அடைந்தான் மோகன். யமதூதர் யமனிடம் புகார் கொடுக்கச் சென்றனர். யமன் சொன்னான், கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள், யார் காதிலாவது வியப்போகிறது. விண்ணப்பித்த சிங்கரரிடம் கூறினான் யமன், இனி விஷ்ணு பக்தரை எப்போதும் அணுக வேண்டாம். நெருப்பு சருகுகளை எரிப்பது போலும், மருந்து நோய்களை அழிப்பது போலும் நாராயணனின் நாமம் நவின்றவர்களின் 100,000 பாவங்களை அழித்துவிடும் என்றான். கதையை சொல்லி முடித்தான் விஸ்வா. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எப்படி விஸ்வா? பழக்க தோஷத்தாலே மட்டும் தினம் எதற்கும் நாராயணா நாராயணா என்று சொன்னான் மோகன். இறக்கும்போது அவன் நினைவே அவனுக்கு இல்லை. அப்படி இருக்கையில் நாராயணனை எப்படி நினைத்திருக்க முடியும்? எப்படி அவன் பாவங்கள் தொலைந்து மோஷம் போய் சேர்ந்திருப்பான்? இதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லையே. உடனே விஸ்வா சொன்னான், சரியாக கேட்டாய் கோபி. இதைத்தான் வைஷ்ணவ நெறியை மக்கள் நெறியாக்கிய ராமானுஜர் காஞ்சிபுரம் வரத பெருமாளிடம் தீர்க்கச்சி நம்பிகள் மூலமாக கேட்டார். இறக்கும்போது நாராயணா உன் நினைவு தேவையா? அதற்கு வரதராஜ பெருமாள் சொன்னது, அந்திம ஸ்ருமதி வர்ஜனம், அந்திம காலத்தில் ஸ்ருமதி, என் நினைவு இருக்க வேண்டியதில்லை. என்னிடம் சரணடைந்தவன் ஆக்கை முடிவில் நாராயணன் நினைத்தால் வேண்டுமென்கின்ற நிர்பந்தமில்லை. இதையே திருமங்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடி அருளிருக்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெரு நிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் தொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். மோகனுக்கு மோட்சம் தந்தது அவன் வாழ்நாள் முழுக்க நாராயணா என்னும் நாமம் தெரிந்தோ தெரியாமலோ சொன்னது தான். எனக்கு இன்னும் புரியவில்லை விஸ்வா என்றான் கோபி. அது எப்படி இறைவன் நாமத்தை சொல்வதால் மட்டும் ஒருவன் உயரிய நிலைக்கு போக முடியும்? விஸ்வா சிரித்தான். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒருமுறை இதே கேள்வியை தான் நாரதரும் விஷ்ணுவிடம் கேட்டார். அதற்கு நாராயணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாரதர், பிரபு, ஆனால் ஒரு சந்தேகம். பிரபுவின் நாமத்தை சொல்வதனால் என்ன பலன் கிடைக்கும்? நாராயணர் சொன்னார், நீ நாமஸ்மரணம் செய்கிறாய், ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லையே. பலன் என்னவென்று அங்கு உட்கார்ந்திருக்கும் காகத்திடம் கேள். உடனடியாக நாரதர் காகத்திடம் நாராயணா என்னும் நாமத்தை ஜபிப்பதால் என்ன பலன் என்று கேட்க, நாராயணா என்ற வார்த்தையை கேட்டவுடனே காகம் இறந்துவிட்டது. நாரதர் அதிர்ந்து போய் நாராயணனிடம் ஓடிச் சென்று, பிரபு, என்ன இது? நான் அந்த காகத்திடம் கேட்டேன், அது உடனே கீழே விழுந்து இறந்தது. இதுதான் பலனா என்றார். நாராயணர் சொன்னார், நாரதா, உண்மையை அறிய வேண்டுமென்றால் ஒழுங்கான முறையில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அங்கு ஒரு ஏழை அந்தணரின் வீடு உள்ளது. அங்கு கூண்டில் அழகாக பச்சை நிறத்தில் சிவப்பு அலகுடன் ஒரு கிளி இருக்கும். அதனிடம் சென்று கேட்டுப்பார், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நாரதர் கிளியிடம் நாராயணா என்னும் நாமத்தை ஜபிப்பதால் என்ன பலன் என்று கேட்டார். உடனே கிளியும் கீழே விழுந்து உயிரை விட்டது.
நாரதர் பதட்டத்தில் நாராயணனிடம் ஓடிச் சென்றார். நாரதர் சொன்னார், நான் அந்த கிளியிடம் கேட்டேன், அதுவும் கீழே விழுந்து இறந்தது. இதுதான் கிடைக்கும் பலனா? நாராயணர் சொன்னார், உண்மையை உணரும் வரை மன உறுதி வேண்டும். அதே அந்தணரின் வீட்டில் இப்போதுதான் ஒரு பசுங்கன்று பிறந்துள்ளது. அதை போய் கேள். நாரதர் கன்றுக்குட்டியிடம் சென்று நாராயணா மந்திரத்தின் மகிமையை கேட்டார். அவரை நிமிர்ந்து பார்த்த கன்றின் உயிர் உடனே பிரிந்தது. நாரதர் பதட்டத்துடன் நாராயணனிடம் ஓடி வந்தார். நாரதர், உண்மை தெரியும் வரை நான் இந்த விஷயத்தை விடப்போவதில்லை. பிரபு, கன்றும் விழுந்து இறந்தது. இதுதான் பலனா? நாராயணர் சொன்னார், அவசரப்படாதே நாரதா. பதறிய காரியம் சிதறிப்போகும். அதுவே கவலைக்கு வழிவகுக்கும். அதனால் பொறுமையாக இரு. இந்த நாட்டை ஆளும் அரசனுக்கு நேற்றுதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையிடம் சென்று கேட்டுப்பார். நாரதர் பயத்துடன், குழந்தை இறந்தால் அரண்மனையில் இருக்கும் காவலர்கள் என்னை கைது செய்வார்கள். நான் இறந்து போவேன். இதுதான் பலனா என்றார். நாராயணர் சொன்னார், அவசரப்படாதே. அந்த குழந்தையிடம் சென்று கேட்டுப்பார். நாரதர் அரசனிடம் சென்று குழந்தையை காண வேண்டும் என்று கேட்டார். ஒரு தங்கத்தட்டில் குழந்தையை எடுத்து வந்தார்கள். அரசே, குழந்தையிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என நாரதர் கேட்டார். அரசரும் சம்மதித்தார். நாரதர், நாராயணரின் நாமம் ஜெபிப்பதால் என்ன பலன்? இதை கேட்டவுடன் குழந்தையான இளவரசன் பேச ஆரம்பித்தான். இளவரசன் சொன்னான், நாரத முனிவரே, இதுதான் நீங்கள் இதுவரை கற்றதா? நாள் முழுவதும் நாராயண மந்திரத்தை உச்சரித்தும் அதன் சுவை அறியாமல் இருக்கிறீர்கள். முதலில் நான் ஒரு காகமாக இருந்தேன். நீங்கள் என்னிடம் வந்து நாராயண மந்திரத்தின் பலன் பற்றி கேட்டீர்கள். உடனே நான் பிறவி பயனை முழுமையாக அடைந்து அந்த பிறவியை முடித்து கொண்டேன். பிறகு கிளியாக பிறந்தேன். காக்கையின் இடம் எங்கே? கிளியின் இடம் எங்கே? கிளி கூண்டில் வைத்து கவனத்துடன் பராமரிக்கப்பட்டது. நீங்கள் மீண்டும் என்னிடம் வந்து அதே நாராயண நாமத்தை சொல்லி சந்தேகம் கேட்டீர்கள். உடனே நான் உயிர் துறந்து கன்றுக்குட்டியாய் பிறந்தேன். இது கிளியை விட உயர்ந்த பிறப்பு. பாரத கண்டத்தில் பசுவை தெய்வமாக வழிபடுகிறார்கள். மீண்டும் தாங்கள் மூலம் நாராயணர் பெயரை கேட்டு பிறவி முடிந்து இப்போது அரசகுமாரனாக பிறந்துள்ளேன். காகம், கிளி, கன்றுக்குட்டி எங்கே? அரசிலங்குமரன் எங்கே? கடவுள் நாமத்தை சொல்வதால் வாழ்வில் நம் நிலை மேலோங்கி இருக்கிறது. இப்போது நான் அரசகுமாரன். இது என்னுடைய கொடுப்பினை. நாராயண நாமத்தின் பலன் இதுதான் என்றான். எனவே கோபி, இன்று இதை நீ மனதில் கொண்டு உன்னுடைய தியானத்தில் நாராயணா என்னும் நாமத்தின் மகிமையில் மனதை செலுத்து. நாராயணா என்று சொல் என்று முடித்தான் விஸ்வா. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நாராயணா என்னும் மந்திரத்தை நாம் தினமும் உச்சரித்து வந்தால் நம் வாழ்வில் சகல பாவங்களும் தொல்லைகளும் நம்மை விட்டு விலகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் மீண்டும் ஒரு ஆன்மீக கதையில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.